இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் கூட ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவானா. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாங்க. நல்லா பாத்தீங்கன்னா, நம்ம பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுக்குமே அவருடைய சூழல் அப்படிப்பட்ட பெரிய நிலைக்கு வரக்கூடியதான சூழலே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு 3 நபரை மாத்திரம் நான் சொல்றேன், அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சவுல் என்கிற ஒரு மனிதர் கழுதையை தேடி போன ஒரு மனுஷன். கழுதையை தேடி போன ஒரு மனுஷனை சாமுவேல் தீர்க்கதரிசி சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றுகிறார். கர்த்தர் அவரைத்தான் ராஜாவாய் மாற்ற சொல்லுகிறார். அவர் ஒரு பென்யமின் கோத்திரத்தார். நான் அவர் சொல்றாரு பாருங்களேன், என் கோத்திரத்துல நான் ஜனம் மிகவும் குறைவான ஒரு கோத்திரம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா கர்த்தர் ஒன்னத்தாயா ராஜாவா அபிஷேகம் பண்ண சொல்லுகிறான்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். சரி, அப்படியே தாவீது பக்கம் வந்தா ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷன், தள்ளப்பட்ட ஒரு மனுஷன் கூட சொல்லலாம். தாய் தகப்பன் வெறுக்கிறாங்க, சகோதரர்களுக்கு வேற்று மனுஷனாய் காணப்படுகிறார். ஈசாயினிடத்துல அநேக விலங்குகள் இருந்தாலும் ஆனா தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது கரவலாடு தான். கரவலாடுகளின் பின்னே அலைந்த உன்னை என் ஜனத்திற்கு ராஜாவாய் நான் மாற்றினேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப தாவீத கர்த்தர் கொண்டுட்டு ராஜாவாய் மாற்றுகிறார். பிற்காலத்துல அவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றுகிறார். இவருடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்களேன், சின்னவர்களாகத்தான் இருந்தாங்க, புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தாங்க. ஆனா கர்த்தர் அவர்களை ஏற்ற நேரத்துல தூக்கி கொண்டுட்டு வந்தாங்க. அது மாத்திரமல்ல, யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்களேன், சிறையாய் உள்ள ஒரு மனுஷன், சிறைச்சாலையில இருந்த ஒரு மனுஷன். அந்த மனுஷனை எகிப்துக்கு பிரதம மந்திரியாய் தேவன் மாற்றுகிறார். அப்போ இதுல இருந்து நமக்கு தெரிய வேண்டியதுன்னா, சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் அப்படின்னு கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே இந்த 3 பேருடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. இன்னைக்கு நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம், என் வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையா இருக்க, என் வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு ஒளிமுகமான ஒரு வாழ்க்கையா இல்லையே, என்னுடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமே தெரிய நினைக்கலாம். ஆனா கர்த்தர் ஏற்ற நேரம் வரும், குறித்த காலம் வரும், உங்களை கர்த்தர் பெரிய பெரிய நிலைக்கு கர்த்தர் கொண்டுட்டு வருவார், நிச்சயமாய் கொண்டு வருவார். அந்த வார்த்தையை நம்புங்க. ஒவ்வொரு நாள் இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். அந்த வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமே ஆமே.